வணக்கம், வந்தனம், நமஸ்கார். முருகனுடைய அறுபடை வீடுகள் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 6 வீடுகள். இந்த 6 வீடுகளில் 2 வீடுகள் மதுரையில் தான் இருக்குது. ஆனால் இது எங்கள் ஊருக்காரங்களுக்கே தெரியாது, மதுரைக்காரங்களுக்கே நிறையா தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு பரமதிச்சோரில் இருக்க முருகன், திருப்பணத்தில் முருகன்லாம் முக்கியம் கிடையாது. அவங்க ரொம்ப போவர் சித்தத்தை நேரடியாக ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி பழனி தான் போவாங்க, எல்லாம் திருச்செந்தூருக்கு நடந்து போவாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்க முருகன்கிட்ட போனோம்னா அவர் சரியாக அருள் பாலிக்க மாட்டார், நம்ம உரியதை கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியல் அவங்களுக்கு. எதையுமே கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் சாமி கேட்கும். நம்ம சாமி இவங்கக்கிட்ட அதை செய்யின்னு சொன்ன மாதிரி முட்டை போடுறது, இந்த மாதிரியான கலாச்சாரம்லாம் இவங்க உருவாக்குனது. ஆனால் இதில் ரொம்ப கொடூரமாக இப்போ நடந்துகிட்ருக்குது தீக்குழி இறங்குற கலாச்சாரம். இது எங்கே ஆரம்பிச்சிச்சு? சங்க காலங்களில் இந்த விஷயங்கள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்லை, கன்ஃபார்மாக எனக்கு தெரியும், எந்த சாமியும் இவங்ககிட்ட கேட்கல. ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 3-4 மாதமாக அங்கே தீக்குழி இறங்குறோம், இங்கே தீக்குழி இறங்குறோம். ஒருத்தெல்லாம் குழந்தைய தூக்கிட்டான் மாதிரி தீக்குள்ளே இறங்குறான், கீழே விழுகிறேன். போன வாரம் ஒரு பெரிய ஒரு போரண்ட்டு சமணங்கால் போட்டு உட்காந்துருக்காரு. அவர் ஒரு 6 தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கொடூரமாக நடக்குது. இது எங்கே ஆரம்பிச்சிச்சு எனங்கிறது புரியல. எனக்கு ரொம்ப இந்த கரகாட்டக்காரன் படத்தில் ராமராஜனும் கனகாம்மாவும் தீக்கு மிதித்து ஆனதில் நினச்சான்னு தெரியல. அந்த பாட்டில் தீ கங்கு நடுவுலேயே ஒரு 4 ஸ்டெப்பை போட்டுவிட்டுப்பாங்க அவங்க. அதை பார்த்து இவங்க பழகிட்டாங்களாம், இல்லை அவர் கங்கைமரை அதை பார்த்து எடுத்தாரா என்னங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இது ரொம்ப மோசமான ஒரு கலாச்சாரமாக இருக்குது. அது ஒரு என்ஜினியரிங். அது இந்த தீக்கு மிதிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், நடுவில் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அது இறங்கி அவங்க ஓடுவாங்க. அப்படி ஓடும்போதே நமக்கு நம்ம கால் இதுக்கு சூடாக போகுது அப்படின்ட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கும். அதை தாண்டிட்டு தான் ஓடுவாங்க. அது சுட ஆரம்பிக்கும் போது பாதியை கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு மாதிரி சுடும்போது பாதியை கிராஸ் பண்ணுவாங்க, போனோன்னு தண்ணியை காலில் வச்சு முடிச்சுருவாங்க. ஆனால் இது இப்போ சமீபமாக அங்கே கீழே விடுறாங்க, இங்கே கீழே விடுறாங்க கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம யாருடைய நம்பிக்கைக்கும் இடைஞ்சலாவோ யாருடைய நம்பிக்கையும் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் நமக்கு இல்லை. உதாரணத்துக்கு பிரகாஷ்ராஜ்